சிரிக்கும் பூனைவும் சிகிச்சை வண்டியும். சூட்டி பூம் எபிசோட் 2. வண்ண உலகில் ஒரு பட்டையுள்ள பூனை இருந்தது. அவளுடைய பெயர் சிரிப்பு பூனி. அவள் சிரித்தாலே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகள், பூனைகள், மரங்கள் கூட சிரிக்கும். ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு சிரிப்பு வரவில்லை. அவள் முகத்தில் சோகமே மட்டுமே இருந்தது. எல்லோரும் கவலைப்பட்டார்கள். ஓ, சிரிப்பு பூனிக்கு என்னாயிற்று என்று கேட்டார்கள். அப்போது அனைவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தார்கள். அப்போது திடீரென வானத்தை கிழித்து கொண்டு வானத்திலிருந்து ஒரு அழகான இறக்கைகள் கொண்ட வண்ண சிகிச்சை வண்டி பறந்து வந்தது. அதுவே மாயா சிகிச்சை வண்டி. அது சிரிப்பு பூனையின் சிரிப்பை மீட்டு கொடுக்க வந்துள்ளது. அந்த மாய சிகிச்சை வண்டி சொன்னது, நான் மாய சிகிச்சை வண்டி. நான் பூனியின் சிரிப்பை மீட்டு தர வந்துள்ளேன். பூனியின் முகத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரிந்தது. மாயா வண்டி அவளது உள்ளத்தை கேட்கச் சொன்னது. பூனியின் உள்ளே இருந்த நட்சத்திரங்கள், அதாவது அமோஷன் ஸ்டார்ஸ், பல வண்ணங்களில் தெரிந்தன. சிவப்பு கோபம், நீலம் சோகம், மஞ்சள் மகிழ்ச்சி, பச்சை நிம்மதி. ஆனால் மகிழ்ச்சி நட்சத்திரம் வெளிச்சமில்லாமல் இருந்தது. சிகிச்சை வண்டிக்கு ஒரு யோசனை. ஒரு பாடல் பாடத் தொடங்கியது. நீ சிரிக்க உலகம் சிரிக்கும். உன் மனம் மகிழ்ந்தாலே வானம் வண்ணமடையும். பூனியின் மனதில் இருந்த நண்பர்கள், நினைவுகள் மற்றும் தாய் பூனியின் அழகு மடிகள், இவை எல்லாம் படபடவென்று மனக்காட்சியாக வந்தன. பூனியின் உடனே ஒரு பெரிய ஹா 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 என்று சிரிப்பு வந்தது. அவளுடைய மகிழ்ச்சி நட்சத்திரம் மீண்டும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. எல்லோரும் சந்தோஷமாக குதித்தார்கள். சிரிப்பு பூனி மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தாள். சிகிச்சை வண்டி பறந்து கொண்டே சொல்லியது, நம்மை மகிழ்விப்பதற்கு சிரிப்பு ஒன்றுதான் மருந்து என்று. பாய் பாய் சுட்டீஸ், மீண்டும் நாளை வண்ண உலகத்தில் சந்திப்போம்.